Hi friends, welcome to PSVP Random Trends. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு தேவையான அரிசியும் பருப்பையும் எடுத்துப்போம். ஸோ நான் இந்த உலக்கில் 3/4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், 1/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து பொன்னி அரிசி குருணியோ இல்லை பொன்னி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ், சில பேருக்கு பச்சரிசியில் பிடிக்கும், சில பேருக்கு பச்சரிசி பிடிக்காது. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்றாப்புல அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பாசிப்பருப்பு அரிசி ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். ஸோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது பாசிப்பருப்பு ரொம்ப சத்தா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி 1/2 ப்ரொப்போர்ஷனில் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாளித்து அப்படியே அரிசி சேர்த்தா முடிஞ்சிடும். இல்லாட்டி நீங்கள் அரிசியை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தாளிப்பை லாஸ்ட்டு போட்டுட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம தாளிச்சிட்டு அரிசி சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகும் சீரகமும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரியட்டும். இஞ்சி ஆட் பண்ணும்போது நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது எல்லோரும் ஒதுக்கிடுவாங்க. ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா சாப்பாடோட சேர்ந்து போயிடும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அடிக்கடி இந்த டிஷ் சேர்த்துக்கிறதும் நல்லது தான். ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாப்பாடுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் என்னோடய அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ என்னோடய அரிசியும் பருப்பு சேர்த்து 1 உலக்கு இருந்துச்சு. ஸோ நான் 3 உலக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த அரிசியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா போதும். வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நான் போட்டுட்டேன். இப்போ விசில் போட்டு 3 விசில் விட்டுட்டு இறக்குறேன். 3 விசில் ஆயிடுச்சு. திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடியாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் தாளிக்காமல் அரிசியை வச்சுட்டு அது பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த தாளிப்பை பண்ணி போட்டினாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நெய் சேர்த்து நல்லா ரிச்னஸ் இருக்கும். லாஸ்ட்டாக நெய் ஊற்றி விட கிண்டிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.